வணக்கம். செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 11 இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. தற்பொழுது அமெரிக்காவை பார்ப்போம். முதல்ல அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடக்க இருக்கிறது. இது வழக்கத்திற்கு மாறான ஒன்றுதான். ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம். எல்லினோ காலத்தில் கூட அதிகமான மழை பொழிவை தரும், ஆனால் லானினோ காலத்தில் காட்டுத்தீயை கொடுக்கும். ஆனால் இப்பொழுது காட்டுத்தீ மறைந்து மழை பொழிவை கொடுக்க போகிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஒட்டுமொத்த கலிபோர்னியா மாகாணத்தில். பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதியில், அதாவது அமெரிக்காவோட மேற்கு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் கலிபோர்னியா மாகாணத்திற்கு கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. அதாவது இந்திய நேரப்படி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது காலை 11 மணிக்கு மேல் கரையை தொட்டு மழை பொழிவை தொடக்கி, அதாவது அங்கே இரவு இன்றைக்கு இந்திய நேரப்படி மாலை 3 மணி அளவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. உள்ளே இந்த காற்று சுழற்சி நுழைந்து அமெரிக்காவின் மத்திய மாகாணம் வழியாக இது ஊடுருவி கிழக்கு மாகாணங்களுக்கும் பயணிக்க இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி ஏற்கனவே காற்று சுழற்சிகள் எல்லாம் பிசி, அதாவது கனடாவோட பிசி வழியாக வந்தது மத்திய மாகாணங்களுக்கு. இப்பொழுது புதிய காற்று சுழற்சி கடல்ல இருந்து வந்திருக்க உருவாகி கடலில் இருந்து தரையேறி தரை வழியாக போனிக்ஸ், அதாவது அரிசோனா மாகாணம் வழியாக கலிபோர்னியா, அரிசோனா மற்றும் நியூ மெக்சிகோ மாகாணம் வழியாக அப்படியே டெக்சாஸ் மாகாணம் வழியாக இந்த காற்று சுழற்சி லூசியானா மற்றும் மிசிசிப்பி மற்றும் அலபாமா, ஜார்ஜியா, புளோரிடா, கரோலினா மாகாணங்களை நோக்கி பயணிக்க இருக்கிறது. எது எப்படியோ இன்றைக்கு கனமழை பொழிவை கொடுக்க போகிறது லாஸ் ஏஞ்சல்ஸ். லாஸ் ஏஞ்சல்ஸ் உட்பட கலிபோர்னியா மாகாணம் முழுவதுமே காற்றுடன் கனமழை. அடுத்தபடியா ஏற்கனவே கரை கடந்து உள்ளே நகர்ந்த ஒரு காற்று சுழற்சி தற்பொழுது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு செய்தியில் அறிவித்திருந்தோம், சவுத் கரோலினாவிற்கு மழை பொழிவை கொடுத்துட்டு இப்போ சவுத் கரோலினா, நார்த் கரோலினாவிற்கு நல்ல மழை பொழிவை வெர்ஜீனியா பீச் வரைக்கும் கொடுக்குது. இது படிப்படியாக இது கடலுக்குள் இறங்கி அப்படியே நாளை விலகி சென்றுடும். வெர்ஜீனியா பீச் விட்டு இறக்கி போயிடும். அப்படியே கலிபோர்னியாவிலிருந்து அடுத்த சுழற்சி உள்ளே வந்து மழை பொழிவை மத்திய மாகாணங்கள் வழியாக மீண்டும் அதே மாகாணங்களுக்கு அறிவித்தது போலவே மிசிசிப்பி, அலபாமா போன்ற மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை வரக்கூடிய 13, 14 தேதிகளில் கொடுத்து அதுவும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கும். இது இறங்கினாலுங்க கனடாவிலிருந்து பனிப்புயலும் வடக்கிருந்து வரும். அமெரிக்காவிற்கு திடீர் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய காற்றுடன் மழைப்பொழிவு, சூறாவளியுடன் மழைப்பொழிவு அமெரிக்காவிற்கு இருந்து கொண்டே இருக்கும். 13ஆம் தேதி ஒரு நிகழ்வு கடக்க 15ஆம் தேதி அடுத்து வடக்கிலிருந்து ஒரு நிகழ்வு வரும். அதாவது மத்திய மாகாணங்களுக்கு கனடாவிலிருந்து. அது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவோட கிழக்கு கரைக்கு கனமிக மழைப்பொழிவை கொடுக்கும், பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். நியூ ஆர்லின்ஸ் தொடங்கி புளோரிடாவோட பகுதிகள் தொடங்கி, அதாவது மியாமி தொடங்கி ஒட்டாவா வரைக்கும், கனடா வரைக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய 15, 16 தேதிகளில். 15, 16 தேதிகளையும் மிக மழை பொழிவு இருக்குது. அமெரிக்காவோட தலைநகர் பகுதிக்கு 17ஆம் தேதி வாஷிங்டன், நியூயார்க் மற்றும் வெர்ஜீனியா பீச் மற்றும் ஒட்டுமொத்தம் டம்பா புளோரிடா தொடங்கி கனமழை பொழிவு 17ஆம் தேதி கொடுக்க போகிறது அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரம். ஆக அமெரிக்காவிற்கெல்லாம் வாரத்துக்கு 2 நிகழ்வு காத்திருக்கு. 15ஆம் தேதிக்குள்ள 3 நிகழ்வு இருக்குது. இன்றைக்கு ஒன்று, இன்னொன்று கலிபோர்னியாவிலிருந்து வருவது, மேலும் ஒன்று வடக்கிருந்து கனடாவிலிருந்து வருவது என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு. ஓகே, அடுத்தது தென் அமெரிக்காவை பார்ப்போம்.
தென் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கோடை காலம் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பை கொட்டி வருகிறது. அதை ஒரு வெப்பச்சலனம்னே சொல்ல முடியாது. ஏனென்றால் வடக்கே இருக்கக்கூடிய வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல், கிழக்கே இருக்கக்கூடிய தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல், மேற்கே இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் முக்கடலிலும் காற்று உள்ளே நுழைந்து வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை திடீரென்று குளிர்வித்து கொலம்பியா மற்றும் அதாவது ஈக்குவடார், பெரு, பொலிவியா மற்றும் வெனிசுலா அனைத்து நாடுகளுக்குமே மழைப்பொழிவை கொடுக்கிறது. கயானா, அதே போல பிரேசில், எல்லா நாடுகளுக்குமே தென் அமெரிக்க நாடுகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கிறது. இது தொடரும். பராகுவையிலிருந்து வடக்கே எல்லா நாடுகளுக்குமே மழை, தென் அமெரிக்க நாடுகளுக்கு இது தொடருங்க. இதுக்கு ஒன்றும் முடிவில்லை. எல்லா நாளும் மழை உண்டு, வெள்ளப்பெருக்கும் உண்டு. பல இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நாட்டுக்கு நாடு தினம் வெள்ளம் தான், திடீர் வெள்ளம். காரணம் என்னன்னா முக்கடலும் இருக்கிறது, முக்கடலும் பெருங்கடல்கள், அட்லாண்டிக் பெருங்கடல், தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல், வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல்னு முக்கடல் காற்றும் உள்ளே நுழைந்து மூன்று பக்கத்திலும் வெப்பசலன மழைப்பொழிவை, கோடை மழைப்பொழிவை, இடி மழைப்பொழிவை, பருவமழையை அடுத்ததாகவும் தொடக்கி இருக்கிறது. இது பாதிக்க மழைப்பொழிவு தொடர இருக்கிறது. அடுத்தபடியாக ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மடகாஸ்கரை தாக்கிய புயல் அது தற்பொழுது மொசாம்பிக்கை தாக்கிட்டு இருக்குங்க. மொசாம்பிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வெளியே தகவல் எதுவும் தெரியவில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு திரட்டி வழங்குறேன். மடகாஸ்கருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, எவ்வளவு வெள்ளம், எவ்வளவு பேர் பாதிச்சாங்க, எவ்வளவு மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது, எவ்வளவு பொருள் சேதம், எதுவும் வெளியே தெரியல. மடகாஸ்கரை தாக்கி முடிச்சு மொசாம்பிக்கு தாக்கிட்டு இருக்கு. இப்போ மொசாம்பிக், ஒட்டுமொத்த மொசாம்பிக்கு இப்போ மழை பிடிப்பு. அடுத்து மொசாம்பிக்கிலிருந்து எங்கே போகுதுன்னா அது ஜிம்பாபே போகுது. ஏற்கனவே மொசாம்பிக்கோட திரும்பிடுன்னு பார்த்தோம். ஆனால் ஜிம்பாபேக்குள்ள நுழைஞ்சி மீண்டும் மொசாம்பிக்கு வந்து மீண்டும் ஜலசந்திக்குள்ள நுழைந்து அந்த நீரிணைப்புக்குள்ள நுழைஞ்சி 13ஆம் தேதி நீரிணைப்புக்குள்ள நுழைஞ்சி 14ஆம் தேதி மீண்டும் மடகாஸ்கரை தாக்கி மடகாஸ்கருக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு பிறகுதான் அது விலகி போக போகுது. விலகி போகும்பொழுது மொரிஷியஸுக்கும் மழை தரும், அதே போல் ரீயூனியனுக்கும் மழை பொழிவு தரும். அது வேறு விஷயம். ஆனால் பாதிக்கும் மழை அல்ல, அளவான மழைக்காலம் என்பதனால் அங்கே மழை பொழிவது இயற்கை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி, ஆப்பிரிக்காவோட டான்சானியாவுக்கெல்லாம் இப்போ கோடை மழை தொடங்கிருச்சு. கென்யாவிற்கு கோடை மழை தொடங்கிருச்சு. உகாண்டாவிற்கு ஏற்கனவே நேற்றெல்லாம் தூறல் மழை, சாரல் மழை, ஏரிக்குள் நல்ல மழை, அதாவது விக்டோரியா ஏரிக்குள் நல்ல மழை பொழிந்திருக்கு. இப்படி உகாண்டாவில் மழைப்பொழிவு தொடங்கி மாலையில் இரவில் உகாண்டாவிற்கு அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பெரிய அளவிலே பரவலாக கொட்டி தீர்க்காவிட்டாலும் இதமான லேசான ஒரு மழைப்பொழிவுகள், இதமான வெப்பம் தணிதல் இதெல்லாம் நடைபெற்று கொண்டு கோடையில் மழைப்பொழிவை தொடக்கி இருக்கிறது. உகாண்டாவிற்கு இம்மாதம் 18, 19 தேதியிலிருந்து பரவலாக போகிறது மழை. 19ஆம் தேதியெல்லாம் உகாண்டாவிற்கு பரவலாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது. தொடர்ந்து உகாண்டா மட்டும் இல்லை, உகாண்டாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய கென்யா, உகாண்டா, அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய சூடான், சவுத் சூடான், எத்தியோப்பியா மற்றும் சோமாலியாவுக்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்க போகிறது. வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேலே 17-18 தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்ல மழை இனிமேல் விலக வாய்ப்பில்லைங்க. உகாண்டா சுற்று வட்டார அனைத்து நாடுகளுக்குமே மழைப்பொழிவு தீவிரமடையும். ஆனால் ஒரே நாளில் கொட்டிராது. வெப்பம் தணிந்ததே பெரிய வரப்பிரசாதம். இனிமேல் அது இதமான வெப்பநிலையும் தூறல் இடிமழையும் 17ஆம் தேதி வரை கொடுத்து 17-18க்கு மேலே மழைப்பொழிவு பரவலாகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் ஒரு புயல் ஒன்று கரை கடந்தது நாம் நினைவிருக்கலாம். அதாவது பிரிஸ்பேன் நகரை கரை கடந்து அது அப்படியே காப் கார்பர் வழியாக சிட்னிக்கு போய் இப்போ மழைப்பொழிவை கொடுத்துட்ருக்கு. அது அப்படியே தீவிரம் குறைய போகுது. இப்போ அடுத்து என்ன போகுதுன்னா வடக்கு ஆஸ்திரேலியாவில் காற்று சுழற்சி மழைப்பொழிவை கொடுக்க போகுதுங்க. வடக்கு ஆஸ்திரேலியா, ஒட்டுமொத்த வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு வரக்கூடிய 17-18 தேதியில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது. ஆனால் ஒரு பாதிக்கும் மழை அல்ல, வழக்கமான மழை தான், மழைக்கால மழை. பாதிக்கும் மழை இந்த வலுவான நிகழ்வு அங்கே இன்னும் உருவாகலை. வலுவான நிகழ்வு உருவாக போகுது, 25ஆம் தேதிக்கு மேலே உருவாக போகுது. ஆஸ்திரேலியாவுக்கு வரும். எங்கேருந்து வரும்னா அது ஆஸ்திரேலியாவோட கடை கடப்பதற்காக இந்தோனேஷியா பகுதியிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வரும். 25ஆம் தேதி வாக்கில் 25க்கு மேல் மாத இறுதி நாட்களில் வரப்போகுது. இதனிடையே ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா பகுதிகளையும் நல்ல மழை, இந்த சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்துலேயும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வெயிலுக்கிடையே கோடை மழையை, இடிமழையை
வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு கோடை மழை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், எல்லாம் கலந்த வானிலை. திடீர் மழை, திடீர் வெயில், திடீர் இடவில குளிர் எல்லாமே இருக்கும். இந்திய தீபகற்பத்திற்கு அங்கிருந்து தான் வரப்போகிறது. தமிழ்நாட்டிற்கு, இலங்கைக்கும், மாலத்தீவிற்கும் நிகழ்வு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு ஏற்கனவே மேற்கத்திய இடையூறு ஒன்று சவுதி அரேபியா வழியாக பயணிச்சது. ஏற்கனவே இப்பொழுதைக்கு ஒரு பெருமழை இல்லைன்னா கூட ஒரு மாதிரி இதமான வெப்பநிலையை கொடுக்கக்கூடிய குளிர் குறைத்தக்கூடிய வானிலை ஒன்று இருக்குது. ஆனால் அது பெருமழை பாதிக்கும் மழைப்பொழிவு எதுவும் இல்லை. ஆனால் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு நிகழ்வு ஒன்று வந்து கொண்டிருக்கு. அந்த நிகழ்வானது தற்பொழுது அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து அது பிரான்ஸ் மற்றும் அதாவது ஸ்பெயின் பிரான்ஸ் பகுதி வழியாக மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு வரக்கூடிய 15 தேதி 16 தேதி வாக்கில் இட்டாலியெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்துட்டு பிறகு அது மேற்கத்திய இடையூறாக கிரீஸ் மற்றும் துருக்கி வழியாக வர இருக்கிறது. அது உடனடியாக அரபு நாடுகளுக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரியல. இருந்தாலும் மாத இறுதி இருந்து மழை வாய்ப்பு இருக்கிறது. மாத இறுதி நாட்களில் சவுதி அரேபியாவுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மேற்கத்திய இடையூறு சவுதி அரேபியாவுக்கு வடக்காக ஈரான் ஈராக் வழியாக பயணிக்கும். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலைக்கும் மழைப்பொழிவுகள் கொடுத்தாலும் இமயமலை விட வடக்கே தான் 2-3 நிகழ்வு போகிற வாய்ப்பு இருக்குது. மேற்கத்திய இடையூறு சீன பகுதியை நோக்கி, ஆப்கானிஸ்தானோட வடக்கு பகுதியை நோக்கி, உஸ்பெகிஸ்தான் வழியாக, துர்பகிஸ்தான் வழியாக, அதே போல் சீன பகுதியை நோக்கி தான் பயணிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 நிகழ்வு மாத இறுதியிலிருந்து மீண்டும் மேற்கத்திய இடையூறு மழைப்பொழிவு வட இந்தியாவிற்கு இமயமலை பகுதிகளுக்கு கொடுக்கும். இந்த மேற்கத்திய இடையூறு விலகிய காரணமாக தான் உயரழுத்தம் விலகி இருக்குது. உயரழுத்தம் விலகிய காரணமாக தான் தாழ்வு சுழற்சி மேலே வந்திருக்கு. பார்த்தீங்களா, இமயமலைக்கு வர வேண்டிய மேற்கத்திய இடையூறு சீன பகுதிக்கு போணுச்சு. வங்கக்கடலில் இருந்த உயரழுத்தம் வட இந்தியாவுக்கு போணுச்சு. நிலநடுக்கோட்டில் இருந்த காற்று சுழற்சி சற்று முன்னேறி இலங்கை அருகே வந்ததுனால தான் இப்போ மழை. இப்படித்தான் இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில். ஆகவே மழைப்பொழிவு, கோடை மழைப்பொழிவு இந்திய தீபகற்பத்திற்கு கண்டிப்பாக முதல்ல தமிழ்நாடு மற்றும் இலங்கையிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவை கொடுக்கும். கோடை மழைப்பொழிவை கோடையில் மழையும் இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது இந்திய தீபகற்பத்துக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு. அதேபோல் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட தமிழர் வாடும் பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கோடை மழை, திடீர் மழை எல்லாமே இருக்கிறது. மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், எல்லாம் கலந்த வானிலை. இணைந்தே இருங்கள். அப்டேட் சொல்லுங்கள். நன்றி.